இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தர்ஷினி, உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு. நீ ஏதாச்சும் ஆசைப்பட்டு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வேணா நான் சொல்ல போறாங்க. நீ தைரியமா உன் மனசுல இருக்கிறத சொல்லு. அது வந்தா நீ பாருடா, புது பொண்ணுக்கு வெக்கட்ட. என்ன ஜாய், அவ புது பொண்ணுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தர்ஷினி உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்டதான் முதல்ல அவளோட காதல் விஷயத்த சொன்னா. பாத்தீங்களா தாத்தா, இவளுக்கு தாத்தா, அத்தை, அண்ணன், அண்ணி இவங்க யாருமே ஞாபகத்துல இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. அவ உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி சம்மதம் வாங்கணும் தான் அவ லவர் ஆதிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்புறம் நான் தான் நீங்க எல்லாம் கோவில இருக்கீங்கன்னு சொல்லி கோவிலுக்கு அனுப்புனேன். அப்போ சாமியோடி அம்மா சரியாத்தான் சொல்லி இருக்கு. என்ன தர்சினியே? சரி, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்ததா ஜாய் சொல்லுது. ஆனா கோயிலுக்கு நீ மட்டும் தானே வந்த? அப்படிலாம் இல்லண்ணே, நாங்க ரெண்டு பேரும் தான் கோவிலுக்கு வந்தோம். ஆனா உங்களுக்கு அம்மா போட்டிருந்ததுனால ராணி அண்ணி நிறைய வேண்டுதல் வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் மனசு கஷ்டத்துல வேற இருந்தாங்க. அதனாலதான் ஆதி, இந்த நேரத்துல போய் நம்ம விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது, எல்லாரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலான்னு ஊருக்கே கிளம்பி போயிட்டாருன்னு. நம்ம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மனுஷங்களோட வேதனையை தெரிஞ்சு நடந்துக்கிற ஒரு நல்ல தங்கமான பையனா பார்த்துதாம்மா நீ செலக்ட் பண்ணிருக்கமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ ஒண்ணு பண்ணுமா, அவருக்கு போன் பண்ணி நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க தாத்தா. தாத்தா எப்படா சொல்வார்னு காத்துட்டு இருந்த மாதிரியே இருக்கே. அட போங்க அண்ணே. பிரபஞ்சத்தில் இருக்கும் கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், ஏன் மனிதர்கள் உட்பட அனைத்தும் பிறந்து மடிந்து மீண்டும் பிறக்கும் தொடர் நிலைகளுக்கு உட்பட்டவைகளாக மாறுகின்றன. மூலம் ஒன்று, அது இரண்டாக பிரிந்து அவை மூன்று கூறுகளாகி அதன் பிறகு ஐம்பூல மூலக்கூறுகள் ஆயின. இயற்கைக்கு சொந்தமான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களும் மனசு வச்சா இங்க பல அதிசயங்கள் நிகழும். அப்படி ஏற்பட போகும் அதிசயத்தில் வேடனை நிரந்தரமாக அழிக்க மீண்டும் பார்த்திபன் வருவான். விதி வலியது. எப்படி பெரியப்பா அந்த மனோ எப்படி உயிரோட வந்திருப்பான்? அதாம்மா எனக்கும் தெரியல. முதல்ல அவன் நிஜமான மனோவான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. பெரியப்பா எனக்கும் அந்த டவுட் இருக்கு. சாதாரண மனுஷங்களால இப்படி எல்லாம் பண்ணவே முடியாது பெரியப்பா. அதாம்மா எனக்கும் ஒரே நெருடலாவே இருக்கு. இவனுக்கு ஏதோ மந்திரமெல்லாம் தெரியும் போல் இருக்கு. அன்னைக்கு கோயில்ல நம்மளை பார்த்து எப்படி நக்கலா சிரிச்சான்னு பார்த்தல. எனக்கு ஒன்னும் புரியல பெரியப்பா. ஜான்சி, சாவித்திரி இங்க பாக்குறா. நம்ம இங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் இந்த சாவித்திரி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் பழைய சாவித்திரி இல்ல, புதுசா அவதாரம் எடுத்துட்டு வந்த சாவித்திரி. என்னை யாராலையும் அசைக்க முடியாது. நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பொறுக்குது, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது. என் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு 3 எதிரிங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. எதிரி வேடன்னு சொன்னீங்க. ரெண்டாவது எதிரி அகோராதிபதின்னு சொன்னீங்க. ஆனா மூணாவதாகிற அந்த எதிரி யாரு?
யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற அந்த படுபாவிங்க யாரு? ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க முதல் எதிரி வேடனையும், ரெண்டாவது எதிரி அகோர அதிபதியை மட்டும் சொல்லுங்க. தப்பி தவறி மூணாவது எதிரியான அந்த சாவித்ரி, மனு, தமனா, ரகுவரன், நேத்ரா இவங்கள பத்தி மட்டும் தப்பி தவறி கூட ராணி கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன கொன்னது அந்த சாவித்ரி கும்பல்னு மட்டும் ராணிக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டா. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் ராணி பக்கத்துல நெருங்காம அவளுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும். அதுக்காக நாம சேர்ந்து எடுத்த இந்த முடிவை நாம செயல்படுத்தணும். ராணி இந்த மாதிரி கேப்பான்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட பொம்மி அந்த மாதிரி சொல்ல சொன்னாளா? நான் கேட்டுனேக்கிறேன், நீங்க பதில் ஏதோ சொல்லாம யோசிச்சுனேக்கிறீங்க. அந்த மூணாவது எதிரி யாருன்னு சொல்லுங்க. இப்படி என் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கொல்ற அளவுக்கு ஈவருக்கும் இல்லாத அந்த மிருகங்கள் யாரு? அந்த வேட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பா தம்பியவே கொன்னவன். அவனுக்கு பாசத்தை பத்தியே தெரியாது. அந்த அகோர அதிபதி மனுஷங்களோட கரிய தோன்ற ஒரு அகோரி. அவனாண்டையும் நம்ம இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க சொல்லாம இருக்கிறத பார்த்தா இவங்க எல்லாரையும் விட மூணாவதாகிறவங்க தான் ராட்சசங்களா இருப்பாங்க போலகுது. அது யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பொம்மையை கொன்னவங்க தான் உன் குழந்தையும் கொல்ல பாக்குறாங்க ராணி. அந்த மூணாவது எதிரி அவங்க தான். பொம்மையை கொன்னவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா தயவு செஞ்சு அவங்க யாருன்னு சொல்லுங்க. இப்படி அவங்கள ஈவரக்கம் இல்லாம கொன்னவங்கள நான் ஏன் கையாலேயே கொல்லணும் ராணி? அதுக்காக மட்டும்தான் நான் காத்து நிக்கிறேன். அதனால எனக்கு என்ன ஆனாலும் சரி. வயிற்று புள்ளக்காரியா இருந்த பொம்மி அக்காவையே அவங்க ஈவரக்கம் இல்லாம கொன்னு இருக்காங்கன்னா நாளா ஏமாத்திரம். தயவு செஞ்சு நீங்களாவது யாருன்னு சொல்லுங்க. என் குழந்தைய காப்பாத்துறதுக்காவது சொல்லுங்க ராணி. அது யாருன்னு என் வாயால நான் சொல்லக்கூடாது. என்னதான் நாங்க ஆத்மாவா இருந்தாலும் விதிக்கு மாறான செயல்களை நாம செய்யக்கூடாது. நீயா தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் விதி. அதனால நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ ராணி. பனி மண்டலத்துக்குள்ள இருக்கிற வேடன் அதுல இருந்து வெளியே வராம இருக்க பொம்மி அங்க அரண்மனையில காவலுக்கு இருக்கா.